Hi friends, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு கார்டன் வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு அதே கார்டன் வீடியோ தான். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பூ இருக்கு செடியிலலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதான் அதை அப்படியே உங்கள்கிட்ட வீடியோஸ்லாம் காட்டலாம். வீடியோ போடுறேன் பாருங்க. பூ எல்லாமே நிறைய பூத்துருச்சு. அன்னைக்கு உங்ககிட்ட காட்டியிருந்தேன் 7 days. அது எல்லாத்தையும் இன்னைக்கு கட் பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சம் வீடியோஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் என்னைய பிடிச்சவங்க பாருங்க. ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறேன். நேற்று லைட்டாக விரிஞ்சிருந்தது, இன்னைக்கு ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ரோஸ் எப்படி இருக்குன்னு தெரில. இதே நான் தனியாகவே எடுக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபுல் வீடியோ தனியாக எடுக்கிறேன். இதில் ஒரு 100 மொட்டு இருக்கு. சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். ஆனால் நான் தனியாக எடுக்கிறதால கட் பண்ண முடியல. அப்படியே எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ரோஸ் சரி, இது பூத்ததுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி விட்டுறணும்னு நினச்சிருக்கேன். அப்படியே இந்த ரோஸ் எல்லாமே இந்த வெயிலுக்கு இப்படி இருக்குது. சரி, இருந்தாலும் பூ அப்படியே வைக்கக்கூடாது, செடி ரொம்ப வேணும். பூவை எடுத்துட்டு அப்படியே அதெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுருலாம். எல்லாமே வெயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லைட்டா கட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே நல்ல தளிர் வருது. ஃபுல்லா அந்த வெயிலுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் காஃபி எல்லாம் குடிச்சாச்சா? என்ன பண்றீங்க? இந்த சொரைக்கு அப்படி கீழே தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பெருசாயிரும். நேத்தான் காட்டினேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அங்க நிறைய பூ இருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். கீழேதான் பூ விழுது, அப்புறம் எடுத்துக்கலாம்னு பார்த்துருக்கேன். செடியிலே தான் விழுந்துருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாதான் ஓரளவு செடி கொஞ்சம் நல்லா வரும். இந்த வெயிலுக்கு அந்த வெயிலுக்கு தளிர் வைக்குமா தெரியல. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. இது அவ்வளோ அழகா வந்துச்சு. இந்த மழை பெஞ்சிச்சா கொஞ்ச நாள் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு அப்படி பூவை கட் பண்ணி இப்படி செடியிலே போட்டுட்டேன். எவ்வளோ பூ! இதெல்லாம் ஒரு நாளைக்கு பறிச்சுக்கலாம் நினைச்சிருக்கேன். எவ்வளோ பூ பாருங்க! எல்லாமே அப்படி கொஞ்சம் அந்த தண்டோட கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் அதுல தளிர் வரும். அப்புறம் கொஞ்சம் காய் இருக்கு, அதையுமே பறிச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு தான் கண்டிப்பா முத்திரும். காராமணி ஒன்று இருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருக்கு. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பறிச்சு வச்சிருக்கேன். ஏது ஒளிஞ்சிருக்கா?
இது எல்லாமே ஒரு 2 நாள்ல ஃபுல்லா எல்லாமே பெருசாயிரும். அதுக்கப்புறமா பறிச்சுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பெருசாயிரும். திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு லஞ்ச் பண்றதுக்கு பறிக்கும் போது கரெக்டா இருக்கும். இதுல கொஞ்சம் இருக்கு. இதுல நாளைக்கு பெருசாயிரும். இதுலயுமே 1, 2 இருக்குது. பிச்சு பொறுக்கா காஞ்சி போயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.